இன்றைக்கி சமைக்க போகிறது அரிசி உப்புமா. இதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் புழுங்கரிசி எடுத்துருக்கேன். அரிசி உப்புமா செய்ய போகிறேன். நான் 1 கப்பு புழுங்கரிசி எடுத்துருக்கேன் அரிசி உப்புமா செய்கிறதுக்கு. நான் இரும்பு சட்டியில் போட்டு வறுக்க போகிறேன். அப்படி உங்களுக்கு புழுங்கரிசி பிடிக்கலன்னு சொன்னாக்கா நீங்கள் பச்சரிசி பச்சிக்கலாம். நல்லா சோப்பாக பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுத்துருச்சு பாருங்கள், நல்லா சோப்பாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம அடுப்பை வச்சுருவோம். ஓகேவே, பாருங்கள் நல்லா சோப்பாக பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நல்லா ஆற விட்டுட்டு மிஷினில் பிளெண்டர் பண்ணிடுவோம். ஓகேவே, பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், பிளெண்டரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்க போகிறேன். ஓகேவே, அரைப்போம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இதை அரைக்கணும். இப்படி தான் அரைச்சிருக்கணும். எல்லாமே அரைச்சிட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்வோம்னா சலிக்க போகிறோம். சலிக்கலாம். நல்லா சலிக்கணும். ஓகேவே, சலிச்சிட்டேன். மீதியை நம்ம திரும்பி அரைக்கலாம். மறுபடியும் ஒன்று இப்போ அரைச்சிக்கலாம். ஓகேவே, பாருங்கள் நான் அரைச்சி சலித்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். பாருங்கள், இதுக்கப்புறம் நம்ம உப்புமா செய்யலாம். அரிசி உப்புமா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: அரிசி, கடுகு, வெங்காயம் 1, 4 பட்டை மிளகா, கருவேப்பிலை, 4 கரண்டி சீனி, உப்பு தேவையான அளவு, தேங்காய்ப்பூ, நெய், தண்ணீர் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, ஓகே, பச்சை மிளகாய், கிண்டி விடுங்க. கருவேப்பிலை, நல்லா கிண்டி விடுங்க. பொன்னிறமாக ஆகணும். ஓகேவே, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்துட்ட பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். அது உப்பு சேர்த்துக்குவோம். அடுத்தது சீனி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஓகேவே, நல்லா கிண்டியாச்சு. இப்போ நல்லா கொதிக்க விடுவோம். ஓகேவே, பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம என்ன இதுலேயே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லாயிருக்கும். 2 கரண்டி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுவோம். கிண்டி விட்டு பாருங்கள், நம்ம வச்சுருக்கோம்ல இந்த அரிசி உப்புமாவை இதுலேயே சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுவோம். இப்போ வந்து நம்ம தேங்காய் பூ சேர்க்கலாம். நல்லா கிண்டி விடுவோம். தேங்காய் பூ போட்டு நல்லா கிண்டி விடுங்க. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். நம்ம என்ன மிக்சர் தேங்காய் பூ வந்து இதில் அப்படி தூவி விட்டுற வேண்டியதான். ஓகேவா, முடிச்சு அடுப்பை வச்சிடலாம். சுவையான அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.